இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உடம்புக்கு தேவையான சத்தான ஒரு சட்னி எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் சட்னி. கொய்யாக்காய் ரொம்ப சத்தான ஒரு பழம். அந்த கொய்யாக்காய் காயாக இருக்கும்போது அதை வச்சு நம்ம எப்படி சட்னி அரைக்கிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொய்யா சட்னி தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொய்யாக்காயை நல்லா நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கப்பு, பூண்டு பல்லு 6, சீரகம் அரை ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, புளி கொஞ்சம். அடுத்தது பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி அரை துண்டு, உப்பு தேவையான அளவு. கொய்யாக்காய் சட்னி எப்படி பண்ணலாம் இந்த பொருளெல்லாம் வச்சு பார்த்தோன்னா, முதல்ல கொய்யாக்காயை நல்லா நறுக்கி அதன் உள்ளே இருக்கும் விதைகளை வெளியே எடுத்துக்கணும். பின்பு விதையை நீக்கிய கொய்யாக்காயை மிதமான சூட்டில் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த வாணலில் வெறுமா கொய்யாக்காவை மட்டும் போட்டுட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா அதோட ஈரப்பதம்லாம் போயிடும். பிறகு வறுக்கப்பட்ட கொய்யாக்காயை மிக்சியில் போட்டு அதனோட பூண்டு, பச்சை மிளகாய், பச்சை கொத்தமல்லி, சீரகம், புளி, இஞ்சி மற்றும் தேவையான அளவு உப்பை சேர்த்து அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை அதையும் அதோட போட்டுட்டு அதில் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு இந்த அரைத்த கொய்யாக்காய் சட்னியை அதில் சேர்க்கணும். அவ்வளவுதான். இப்பொழுது இந்த இட்லி தோசைக்கு சூப்பரான கொய்யாக்காய் சட்னி தயார். இப்போ அந்த கொய்யாக்காய் சட்னியை நல்லா அலசி ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா மிதமான சூட்டில் நல்லா வதக்கிட்டு அதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும். ஆறின உடனே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லதும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொய்யாக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு தரும்போது அந்த சத்தும் அவங்களுக்குள்ளே போகும், சட்னியும் புதுவிதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.